என அன்பின் வணக்கம். இன்பத் தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 28ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த எங்கள் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவத்தமிழ் சீராளர் எங்கள் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், நம் துணை தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண் தங்க மங்கை, மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் பாதம் பணிந்த நன்றியையும் அன்பையும் பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து அழகாக தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொடுக்கக்கூடிய நில ஒளி வேந்தர், தமிழ்ச் செம்மல், வாழ்நாள் சாதனையாளர் முனைவர் அழகுராஜா ஐயா அவர்களுக்கு பாதம் பணிந்த வணக்கத்தை சொல்லி, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த தமிழ் ஆளுமைகள், மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் எங்கள் அன்பிற்கினிய முனைவர், வாழ்நாள் சாதனையாளர் கோபால் ஐயா அவர்களுக்கும், எங்கள் அன்பு அம்மா மாவட்டம் 18/7 புன்னகை அரசி சசியானந்த அம்மையார் அவர்களுக்கும் பணிவான வரவேற்பினை சொல்லி, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டுகொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் கண்ணனின் திருவருளும் பெருவருளும் பெருகட்டும் என்று சொல்லி நாம் திருப்பாவை பாடலுக்குள் பயணிக்கிறோம். இன்று பாடல் 28. கரவைகள் பெண் சென்று கானம் சேர்ந்துண்போ, கரவைகள் பெண் சென்று கானம் சேர்ந்துண்போ, அறிவொன்றும் இல்லாத ஆயர் குல துன்றன்னை, அறிவொன்றும் இல்லாத ஆயர் குல துன்றன்னை, பிறவி பெரும் தனை புண்ணியம் யாமுடையோ, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு, பிறவி பெரும் தனை புண்ணியம் யாமுடையோ, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு, உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை, உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை, சிறு பேர் அழைத்தனவும் சீரியருழாதே, சிறு பேரழைத்தனவும் சீரியருழாதே, இறைவாணி தாராய் பரையேலோரெம் பாவாய், இறைவாணி தாராய் பரையேலோரெம் பாவாய். இந்த அற்புதமான பாசுரம், அதாவது முந்தின 2 பாடல்கள்ல என்ன பார்த்தோம்னா, நல்ல மார்கழி நீராட்டம் எல்லாம் முடிச்சு நம்ம நோன்பு இன்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் விவரமெல்லாம் எடுத்து சொல்லி, அதுக்கு தேவையான சங்கு முதலான எல்லா உபகரணங்களையும் சொன்னாங்க. நோன்பினை முடிக்கும் பொழுது நேத்து என்ன கேட்டாங்க, நாங்க எங்களை அழகா அலங்கரிச்சுக்கணும், ஆடை ஆபரணங்கள் கொடு, வளைய கொடு, கழுத்துக்கு கொடு, செவிப்பூவ கொடு அப்படின்னு சொல்லி, பால் சோறு கொடு, அந்த பால் சோறு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நெய்யில மிதக்கணும், அந்த நெய் எங்க முழங்கையில எல்லாம் வடியணும்னு நேத்து கேட்டாங்க. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்காங்க, நீ எங்களுக்கு அருள் கூர்ந்து இறங்கி தயை காட்ட வேண்டும், என்ன திடீர்னு பம்முறாங்க அப்படின்னு பார்த்தா என்ன விஷயம்னு இப்ப பார்ப்போம். குறைவு எதுவுமே இல்லாத கோவிந்தனே, ஆரம்பத்திலே பாருங்களேன், நம்ம சொல்லுவோம்ல ஐஸ் வைக்கிறது, அந்த மாதிரி உனக்கு ஒரு குறையும் இல்லை ஐயா, ஒரு குறையும் கிடையாது உனக்கு, நீ அப்படிப்பட்டவன். நாங்கள் எல்லாம் யாரு, பசுக்களின் பின்னாடி தினமும் போய் காடுகளின் போய் எங்களுக்கு உடலுக்கு ஊக்கமூட்டக்கூடிய உணவுகளையே உண்டு தெரிகிறோம். அதான் அந்த பால் சோறு, தயிர் சோறு.
அறிவு குறைவுபட்டிருக்கும் எங்களுடைய இடைக்குலத்தில் நீ வந்து பிறந்தாய் கண்ணா. உன்னை பெறுவதற்கு தக்க புண்ணியம் செய்தவர்களாகவும் நாங்கள் இல்லை. எங்களுக்கு அந்த ஒரு இது கூட தகுதி கூட இல்ல. ஆனாலும் நீ பெரிய மனசு பண்ணி எங்க ஆய்ச்சியர் குலத்துல வந்து பிறந்திருக்க. எங்கள் இறைவனான கண்ணபிரானே, உன்னோடு எங்களுக்கு உண்டான உறவானது உன்னாலும் எம்மாலும் யாராலும் அழிக்கவே முடியாத உறவு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தொப்புள் கொடி உறவு மாதிரி கண்ணனுக்கும் இந்த ஆய்ச்சியர்களுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுகிறார்கள். உலக மரியாதையாகிற எதையுமே நாங்கள் அறியாத சின்ன பிள்ளைத்தனமா இருந்துட்டோம் ஐயா அப்படிங்கிறாங்க. சிறு பிள்ளைகளாக திரிந்து கொண்டிருந்தோம். உன்னை அன்பினால் சிறிய, அதாவது நாங்கள் உன்னை அழைத்தது சிறியதாக அழைத்ததுன்னா என்ன அர்த்தம்? இங்க இஷ்டத்துக்கு சொல்லுவோம்ல, வாடா போடான்னு ரொம்ப உரிமையா பேசிட்டாங்க. உன்னை ஆராதிப்பவர்களை எப்பொழுதும் நீ கோபித்துக் கொள்ளாமல் அன்பாக அணுகக்கூடியவன். அங்கதான் கொடி வைக்கிறாங்க அவனுக்கு. நீ வந்து நாங்க என்ன சொன்னாலும் கோபப்பட மாட்ட, எங்களை எப்பொழுதும் நீ அன்போடு அணுகக்கூடியவன், எங்கள் மீது கோபமெல்லாம் கொண்டு விடாதே, பறையை தந்தருள்வாயாக, எங்களுக்கு தேவையான வரத்தையும் தந்தருள்வாயாக. பெருமானுடன் தங்களுக்கு ஏற்பட்ட உறவை எடுத்து காட்டுகிறார்கள். பாருப்பா, உன்னாலதான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிறாங்க. முதல் அடியில் பசுக்களின் பின்னே போய் திரிந்துதான் நாங்கள் உடலை வளர்க்கிறோம். எங்களுக்கு அவ்வளவுதான்ப்பா சத்து, எங்களுக்கு நற்கருமம் எதுவுமே இல்லை. 2வது அடியில் என்ன சொல்றா? அறிவுங்கிறது சுத்தமா கிடையாது எங்களுக்கு. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில் பிறந்த சிறுமியர் நாங்கள்னு தங்களை தாழ்த்தி அவனை உயர்த்தி சொல்கிறார்கள். ஆனால் நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு அவனை சொல்றாங்க. 5ஆம் அடியில் என்ன சொல்றாங்க? உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று அவனுக்கும் இவர்களுக்குமான அந்த பந்த பிணைப்பு, பாச பிணைப்பை கூறி அதை யாராலும் பிரிக்க முடியாதுங்கிறத சொன்னாங்க. 7ஆம் அடியில சீறி அருளாதே, நாங்க ஏதோ ஆசையில உன் மேல இருக்க அன்புல சின்ன பிள்ளைத்தனமா அவமரியாதையாக ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் எங்களை மன்னித்து விடு, எதுவும் கோச்சுக்காதப்பா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. 8ஆம் அடியில இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு முடிக்கிறான். இந்த முன்னாடி இருந்த 2 பாடல்கள்ல என்னெல்லாம் வேணும்னு பெரிய பட்டியல் போட்டாங்க நம்ம ஆயர் சிறுமிகள். அப்ப கண்ணபிரான் ஒருவேளை கேட்டிருப்பான் போல, ஆமா நீங்க கேட்டதெல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனா நீங்க கேட்டதை நான் உங்களுக்கு தரதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அதுக்குதான் அவங்க தகுதியை பத்தி பேசுறாங்கன்னு இந்த பாடல்ல. ஆணிரைகள் எல்லாம் மேய்வதற்கான புல்வெளிகளை தேடி பசுக்கள் பின்னே காட்டுக்கு போகுது. அது பின்னாடியே நாங்களும் கூட்டம் கூட்டமா போறோம். அங்க போய் நாங்க கூடி உட்கார்ந்து அதுகெல்லாம் ஒரு பக்கமா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் கூடி உட்கார்ந்து சாப்பிடுவோம். நேத்து கூட சொன்னாலே, அந்த பால் சோறு உண்றதுக்கு கூடி கலந்து உண்ண நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டா இல்லையா? அப்படி மாடுகள் பின்னாடியே திரியக்கூடிய அறிவில்லாத ஆய்குலத்தில் பிறந்த நாங்கள் உன்னை எங்களுடைய குலத்து பிள்ளையாக பெற்றதற்கு உரிய புண்ணியத்தை செய்திருக்கிறோம். எங்க கிட்ட வேற தகுதி எதுவும் இல்லை, நீ எங்க கிட்ட வந்து பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கோம். குறை ஏதும் இல்லாத கோவிந்தன் உன்னை பெற்றிருக்கிறோம். உன்னோடு நாங்கள் கொண்ட உறவு அப்படி ஒரு அழிக்க முடியாத நிதர்சனமான உறவு. நாங்கள் தான் அறியாத பிள்ளைகளா இருக்கும். உன்னுடைய பெருமை எங்களுக்கு அவ்வளவா தெரியாது, முற்றிலும் தெரியாது. உன் மீது நாங்க கொண்டிருக்கிற அன்பின் காரணமா அப்பப்ப உன்னைய வந்து பல பெயர்களை சொல்லி அழைத்திருக்கிறோம். ஆனால் நீ இறைவன் அல்லவா, நீ எங்க மேல கோபம் கொள்ள மாட்டாய். நீ கருணை உள்ளம் கொண்டவன், தயாளன். நீ வந்து எங்களுக்கு இந்த பறைகள் எல்லாத்தையும் தந்து அருள போகிறாய். இந்த கோவிந்தால வரக்கூடிய அந்த கோங்கிறதுக்கு பூமி, புலன், ஸ்வர்க்கம், மோட்சம், பசு, வேதம், இப்படி பல பொருட்கள் சொல்றாங்க. நம்ம கோனாலே பசுன்னு நம்ம எளிமையா முடிச்சிருவோம். ஆக இத்தனை பொருட்களும் அதுக்கு இருக்கு. கோவிந்தன் அப்படிங்கிற பேருக்கு இத்தனைக்கும் அதிபதி அவன், அவற்றையெல்லாம் அருள வல்லவன், ஆள வல்லவன் அப்படின்னு போடும். திருவேங்கடம், சிதம்பரம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு 3 திருத்தலங்களில், திவ்ய தேசங்களில் பரமன் கோவிந்தன் என்ற திருநாமத்தை அவன் பெற்றிருக்கிறான் இல்லையா? சரணாகதி தத்துவத்தின் பெருமையை இந்த பாசுரம் சொல்வதை விட வேற எதாலையும் சொல்லிட முடியாது. கண்ணனுக்கு தர எங்களிடம் ஏதுமே இல்லை, கைமுதல் இல்லா தன்மையை கோபியர் கரவைகள் பின்னே நாங்கள் சென்று கானம் பாடி புழைக்கக்கூடியவங்கன்னு முதலடியிலே சொல்லிட்டா. வேற தகுதி இல்லப்பா, உனக்கு தர எங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஆண்டாள் நாச்சியாரின் ஆற்றாமையை இந்த பாசுரத்தில் நாம் காண முடிகிறது. இறைவா அப்படின்னு முதல் முறையா ஆண்டாள் இந்த பாட்டுல சொல்றான். அந்த சொல்லாட்சியை நம்ம பார்த்தோம். இன்னும் என்ன செய்தால் என்னை நீ ஏற்றுக்கொள்வாய்னு கண்ணனிடம் கேட்கிறான். அதாவது பெரிய ஆச்சாரியர்கள் அவங்க கிட்ட எல்லாம் சம்பந்தம் எதுவும் இல்லாதனால இந்த ஆயர் குலத்து சிறுமியர்களுக்கு பகவத் ஞானம் எதுவும், இறைவனை எப்படி வழிபட வேண்டும், அவனோடு எப்படி இணைய வேண்டும்ங்கிறத பொறுப்பா சொல்லித்தர ஆச்சாரியர்கள் குருமார்கள் யாரும் கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பசுக்களை மேய்க்கும் சிறு தொழில் செய்து வாழ்பவர்கள் சொல்றாங்க.
அதனாலதான் அவர்களுக்கு பகவத் பாகவத இந்த சேவையை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லை. அது எதுவுமே தெரியாதவர்கள் கண்ணனிடம் மனம் விட்டு தங்களுடைய இயலாமையை ஆற்றாமையை சொல்கிறார்கள். ஆனால் நீ யாதவமணியாக எங்கள் குலத்தில் அவதரித்தது மட்டுமே நாங்கள் பெற்ற ஒரே பெரும்பேறு. அதனால்தான் நாங்கள் பெரும் புண்ணியம் பெற்றவராகி விட்டோம் என்று கருதுகிறோம் அப்படின்னு அப்பவும் நினைக்கதான் செய்யறாங்க. அதை அவன் தான் உறுதிப்படுத்தணுங்கிற மாதிரி. மற்றபடி நாங்கள் செய்த புண்ணியம் எதுவுமே புண்ணியத்திலே சேராது. உன்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு புத்தியும் இல்லை, திறனும் இல்லை, அதற்கான தகுதியும் இல்லை. நீ ஒருவனே குற்றமற்றவன், குறையற்றவன்னு எப்படியோ நாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. அதை மட்டுமே ஒரே பிடியா பிடிச்சுக்கிட்டு நம்பி உன் காலடி தேடி வந்திருக்கோம். உன்னோடான எங்கள் உறவு மட்டுமே அழியாதது என்பதை மனதார ஆழமாக தெரிந்து கொண்டு விட்டோம். அதன் உண்மையை உணர்ந்து விட்டோம். உன்னை எங்களில் ஒருவராக எண்ணி சாதாரண ஒரு ஆயர் குலத்து சிறுவன் அப்படின்னு உன் மேல இருந்த ஒரு அன்பின் காரணமா, உரிமையின் காரணமாக உனக்கு தர வேண்டிய மரியாதையும் இதுவரைக்கும் கொடுக்காம இருந்திருக்கலாம். உன்னை கூட கேலி கூட பண்ணிருக்கோம், உன்கிட்ட நிறைய விளையாடி இருக்கோம். அதெல்லாம் தவறுன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. அப்ப நாங்கள் உணரவில்லை. உன்கிட்ட அதுக்கான மன்னிப்பும் நான் கேட்டதில்லை. உன்மேல் கொண்ட பேரன்பும் பரம பக்தியும் என்னைக்கும் மாறாது. எங்கள் அறியாமையால் உன்னை சரணடைவதே கதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை காலம் ஆயிருக்கு. அது ஏன்னா எங்களுடைய கர்ம ஞான பக்தியில வேணா குறைவு இருக்கலாம், ஆனால் உன்னுடைய கருணைக்கு என்றுமே குறைவில்லை. எங்கள் குத்தம் குறையெல்லாம் மன்னிச்சு நாங்கள் விரும்புவதை அருளி எங்களை உன்னுடன் சேர்த்துக்கொள் அப்படின்னு இந்த இடத்துலதான் சரணாகதி தத்துவத்தின் உன்னதத்தை கோபியர் சொல்றாங்கன்னு நம்ம ஆண்டாள் அவர்கள் இந்த பாடலில் சொல்கிறார்கள். பரமனை பற்ற வேண்டிய அடியவருக்கு வேண்டியது பேர் அன்பு. அவனிடம் நாம் செல்வதற்கு பேர் அன்பு மட்டும் போதும். பெரிய படோபடாபம் எதுவுமே வேண்டாம். பக்தியும் ஞானமும் வழிபாட்டு முறையை பேணும் சம்பிரதாயம் எதுவுமே அந்த இறைவனுக்கு முக்கியம் இல்லை. அதனாலதான் கண்ணப்பனுடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அதை விட பெருசா வேதங்கள் சொன்னவருடையதை ஏற்றுக்கொள்ளல, கண்ணப்பனை அன்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டான் சிவன். அதேதான் இங்க சொல்றாங்க. உன்னை வழிபடுவதற்கு பேரன்பு மட்டுமே அவசியம், அது எங்களிடம் பெரிதாகவே இருக்கிறது அப்படின்னு ஆண்டாள் ரொம்ப அருமையாக இந்த பாடலில் சொல்கிறாள் என்று சொல்லி, இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு களம் அமைத்துக் கொடுத்த நிறுவனர் சத்யா அவர்களுக்கும், துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் என்னோடு இங்கே இணைந்திருந்து வாய்மொழி கேட்ட பெரிய ஆளுமைகள் நம் கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும், நம் ஐயா கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் நம் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்ச்செம்மல் முனைவர் கோபால் ஐயா அவர்களுக்கும், என் அன்பு தோழி மாவட்டம் 18/3 ஆளுநர் அபிசங்கரி அவர்களுக்கும், என்னுடைய அம்மா இனிய அம்மா மாவட்டம் 18/7 புன்னகை அரசி எங்கள் சசியானந்த அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்.